புனிதர். ஜனவரி 1. புனித ஜோசப் மேரி டொமாசி, அறிஞர், சீர்திருத்தவாதி மற்றும் கார்டினல். பிறப்பு செப்டம்பர் 12, 1649, லிகாடா, சிசிலி ராஜ்ஜியம், அரகன். இறப்பு ஜனவரி 1, 1713, ரோம், லாசியோ, திருத்தந்தையர் மாநிலங்கள். புனிதர் பட்டம் அக்டோபர் 12, 1986, திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல். புனிதர் ஜோசப் மேரி டொமாசிஸ் ஒரு இந்திய தியேட்டின் சபையைச் சேர்ந்த கத்தோலிக்க குருவும் அறிஞரும் சீர்திருத்தவாதியும் கர்தினாலும் ஆவார். கிபி 20ஆம் நூற்றாண்டில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டு முறைகளில் ஏற்பட்ட சீர்திருத்தங்களின் குறிப்பிடத்தக்க ஆதாரமாக அவரது பாண்டித்தியம் இருந்தது. கிபி 1803ஆம் ஆண்டில் திருத்தந்தை 7ஆம் பயஸ் அவர்களால் முத்துப்பேறு அளிக்கப்பட்ட இவரை கிபி 1986ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் புனிதராக உயர்த்தி அருட்பொழிவு செய்தார். டோமாசி அரகன் அரசின் சிசிலி ராஜ்ஜியத்தின் பகுதியான லிகாடா நகரில் லம்பெடுசாவின் முதல் இளவரசர் கியூலியோ டொமாசி மற்றும் அவரது மனைவி ரொசாலியா ட்ரைனா ஆகியோருக்கு மகனாக கிபி 1649ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி பிறந்தார். அவரது வாழ்க்கை ஆரம்ப காலத்திலிருந்தே கடவுளை நோக்கியதாக இருந்தது. குடும்பத்தின் இல்லத்தில் வளர்க்கப்பட்டு கல்வி கற்றார். அங்கு அவர்களுக்கு செல்வமோ தார்மீக பயிற்சியோ இல்லை. அவர் படிப்பதற்கும் பக்திக்கும் தமது மிகவும் திறமையை சான்றுகளாக வழங்கினார். இவரது பெற்றோர் இதற்கும் அவரது சொந்த கிறிஸ்தவ உருவாக்கம் மற்றும் பண்டைய மற்றும் நவீன மொழிகளில் எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்பானிஷ் மொழியில் அவர் கற்பதற்கும் பெரிதும் அக்கறை காட்டினர். ஆனால் டொமாசியின் சொந்த உத்வேகம் இளம் வயதிலிருந்தே இறைவனுடைய ராஜ்யத்தில் சிறியவராகவும் இருக்கவும் இவ்வுலக அரசர்களுக்கு அல்லாது பரலோக அரசிற்கு சேவை செய்ய விரும்பியது. ஆன்மீக வாழ்க்கைக்கு தனது பணிகளை பின்பற்ற தனது தந்தையின் சம்மதத்தை பெறும் வரை அவர் தனது புனிதமான ஆசையை இதயத்தில் வளர்த்து கொண்டிருந்தார். கிபி 1665ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி அவர் தேட்டின் சேர்ந்தார். இறுதியாக கிபி 1666ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாளன்று பர்லமோ நகரிலுள்ள தூய சூசேப்பர் தேட்டின் இல்லத்தில் தனது சத்திய பிரமாணங்களை மேற்கொண்டார். சீர்திருத்த முயற்சிகளில் டோமாசியின் முயற்சிகள் புதியதை அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாக பழைய பாரம்பரியங்களை மீட்டெடுப்பதற்கும் பாரம்பரியமாக இயக்கப்பட்டன. அவர் எப்போதும் பிறர் ஆதரிக்கப்படவில்லை. மாறாக சில சமயங்களில் அவரது வைராக்கியத்திற்காக கண்டிக்கப்பட்டார். திருத்தந்தை 12ஆம் இன்னசென்ட் அவரை ஆயர்கள் அல்லது மத குருக்களின் பரிசோதனையாளராக நியமனம் செய்தார். திருத்தந்தை 11ஆம் கிளமெண்ட் அவரை தியேட்டின் சபையின் ஆலோசகராகவும் புனித சபையின் இறையியலராகவும் புனித சபையின் ஒழுங்குமுறைகள் மற்றும் பிற அலுவலகங்களை பற்றிய ஆலோசனைகளுக்காகவும் புனித சபை சடங்குகளின் ஆலோசகராகவும் புனித அலுவலகத்தின் தகுதி வாய்ந்தவராகவும் நியமித்தார். டோமாசி திருத்தந்தை 11ஆம் கிளமெண்ட் அவர்களின் ஒப்புரவாளரும் ஆனார். டோமாசி தனது பெயரில் அர்ப்பணிக்கப்பட்ட தேவாலயத்தில் ஏழைகளின் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பித்தார். மேலும் கிரகோரியன் மந்திரத்தை பயன்படுத்துவதற்கு சபையின் உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தினார். கிபி 1713ஆம் ஆண்டு இவரது தூய்மையை பாராட்டிய அனைவரையும் துன்பத்தில் ஆழ்த்தியபடி டோமாசி மரணமடைந்தார். குறிப்பாக திருத்தந்தை பதவியை ஏற்பதற்கு முன்னர் டோமாசிடம் ஆலோசனை பெற்றிருந்த திருத்தந்தை 11ஆம் கிளமெண்ட் துயருற்றார். அவரது பெயரில் அர்ப்பணிக்கப்பட்ட தேவாலயத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார்.